எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணியத்துல தசகம் 62 கோவர்தன பலிகி அப்படின்னு பேரு. சாந்திரானந்த ராகம். அதாவது இதுல கோவர்தன பலி, அதாவது இந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய யாகத்தை பெருமாள் எப்படி தடுத்து நிறுத்தினார் அந்த மாதிரி கதையெல்லாம் வரப்போறது இந்த இடத்துல. சோ இதுல முதல் ஸ்லோகம் என்னன்னாக்க, ஒரு நாள் இடையர்கள் எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னா, இந்திரனுக்கு வேள்வி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பொருட்கள் என்னென்னலாம் வேணும், இந்திரனுக்கு படையல் போடுவாளாம். அப்படி போட்டுட்டே இருக்கும்போது அப்படி போடுறதுக்காக என்னென்னலாம் சாமான் வேணும் அப்படிங்கறதுக்காக அவெல்லாம் அந்த சாமான் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாலாம். அப்போ உனக்கு ஏதோ இங்க நடக்கிறது, என்ன நடக்கிறதுங்கிறதும் தெரிஞ்சிருத்து, இவெல்லாம் இந்திரனுக்காக தான் பண்றா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருத்து. இப்ப நீ என்ன நினைக்கிறன்னா, இப்படி இந்த இந்திரன் இந்திரனுக்கு பண்ணா அவனுக்கு ரொம்ப திமிருத்தனம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கான், அவனோட திமிர அடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நீ என்ன பண்ண, அவனுக்கு என்னன்னா இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா, ஆனா அவன் என்ன நினைச்சுட்டான், பெருமாள் மனுஷ ரூபத்துல பிறந்திருக்கிறதுனால பெருமாளையே தனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டானோ, தனக்கு கீழே தான் அப்படின்னு நினைச்சுட்டானோ. சோ இப்போ ஏன்னா பெருமாள் எதுக்கு வந்தார், இந்த மாதிரி பூமி பாரத்தை நீங்க தான் போய் இது பண்ணணும் அப்படின்னு தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டதுனால பெருமாள் அங்கேருந்து இறங்கி வந்தார். ஆனா அப்படிப்பட்ட பெருமாளையே இந்திரன் தனக்கு கீழே நினைச்சுட்டதுனால இப்ப பெருமாள் இவனோட கர்வத்தை அடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்ப அவ அப்பாட்ட கேட்கிறாராம், இதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த முயற்சியெல்லாம் எதுக்காக பண்றீங்க அப்படின்னு நந்தகோபன் கிட்டையும் கூட இருக்கிறவா கிட்டையும் கேட்கிறாராம். எல்லாம் தெரிஞ்ச பெருமாளே கேட்கிறார் அப்படிங்கிறது 1வது ஸ்லோகம். செகண்ட் ஸ்லோகத்துல அப்ப குழந்தை கேட்கறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கூட என்ன சொல்றாராம், நந்தகோபர் சொல்றார், இங்க பாருப்பா, நமக்கெல்லாம் வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய எல்லா வளங்கள், நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே மழைய வேண்டிதானே இருக்கு, மழை வந்தா தானே நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம காலம் தொட்டு பண்ணிட்டே இருக்கோம், இந்திரனுக்கு இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றார். நமக்கெல்லாம் பிழப்பே மழை தான், ஏன்னா நம்ம பசுவெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்ல, பசுக்கள் புல்லு தண்ணீர் இதெல்லாம் நம்பி பொழைச்சுட்டு இருக்கு. அதனால ஒரு வருஷமும் நம்ம இந்திரனுக்கு யாகம் பண்ணி இந்திரனை பிரீத்தி பண்ணாதான் அவன் நம்மளுக்கு மழையை கொடுப்பான், அதுதானே நம்மளுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றாராம். அடுத்தது 3வது ஸ்லோகத்துல பெருமாள் ரொம்ப கிண்டலா கேட்கிறாராம். அப்போ இந்திரன் மழையை உண்டு பண்றான்னு நீ சொல்றது தப்பு, அது அப்படி கிடையாது, நான் உண்மையிலேயே என்ன தெரியுமா, நம்மளோட கர்ம வினை தான் இந்த மழையை உண்டாக்குறது அப்படின்னு நீ சொல்றியாம். அதாவது பாவ புண்ணியத்தை பொறுத்து பெருமாளால தான் மழை அனுப்பப்படுறது, அதுக்கு இந்திரனை ஒரு அசிஸ்டண்டா தான் பெருமாள் வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்றியாம். அப்ப இன்னொரு வார்த்தையும் பெருமாள் கேட்கிறார், அப்ப பெரிய பெரிய காடுல எல்லாம் மழை பெய்யறதே, அப்ப என்ன மரங்கள்லாம் இந்திரனுக்கு பலிதானம் கொடுக்கறதா என்ன அப்படின்னு பெருமாள் நந்தகோபட்ட கேட்கிறாராம். இது 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல இங்க பசுக்கள் நம்மளோட குலத்தோட தெய்வம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த பலிய அந்த பசுக்களோட வாழ்க்கைக்கு காரணமா இருக்கக்கூடிய கோவர்தனன்னு சொல்லக்கூடிய மலையரசனுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவருக்கு கொடுக்கறது தானே நல்லது அப்படின்னு நீ சொல்றியாம். ஏன்னா மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய அந்தணர்கள், அதாவது வேதம் படிச்சவாத நம்ம நில தேவர்கள்னு சொல்றோம், அந்த மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய அந்தணர்கள் தேவர்களை காட்டிலும் சிறந்தவா அப்படின்னு சொல்றா. அதனால அவளும் வழிபடத்தக்கவாதான். அதனால இந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த யாகத்தெல்லாம் நிறுத்திட்டு வேள்வியெல்லாம் நிறுத்திட்டு நீ என்ன பண்ணு அப்படின்னா, இந்த மலைக்கும் அந்த அந்தணர்களுக்கும் நம்ம சரிபாதியா கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலே வேதம் சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்றோமோ மழை தன்னால பொழியும் அப்படின்னு நீ சொல்றிய. இது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்துல அந்த இடையர்களும் சரி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு உன்னோட யோசனையை கேட்டு அந்தணர்களை மரியாதை பண்ணி வழிபட ஆரம்பிச்சுட்டாலாம். கோவர்தன மலைக்கும் என்ன பண்றான்னா, நிறைய பலிகள் எல்லாத்தையும் படையல் வைக்கிற அந்த இடத்துல ரொம்ப பக்தியோட மலையை பிரதட்சணம் பண்ணி வணங்குறாளாம். அப்போ நம்ம சொல்லி தானே இவெல்லாம் இப்படி கேட்கிறா, அப்ப இவாளுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணாதானே இன்னும் நம்பிக்கை வரும் அப்படின்னு நீ என்ன பண்ண, நாதா மலையோட ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இடையர்களுக்கு எதிர்த்தாப்புல உக்காந்துண்டு அந்த பலி முழுக்கவும் நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்ட, அதாவது மலை போல ஒரு பெரிய வடிவம் எடுத்துன்னு நீ சாப்பிட்டியாம். சாப்பிட்டு முடிச்சா விட்டு என்ன ஆயிடுதுன்னா அந்த வடிவத்தை நீ மறைச்சுடுற அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகத்தை கத்துடலாம். கதாச்சித் கோபாலான் விஹிதமக சம்பார விபவான் நிரீக்ஷ்யத்வம் ஷௌரே மகவமதம் உத்வம்சிது மனாஹ விஜானன் அப்யேதான் வினயமிருது நந்தாதி பசுபான் அப்ருச்சஹ் கோவாயம் ஜனக பவதாம் உத்யம இதி.
कदाचिद् गोपालान् विहितमखसंभारविभवान् निरीक्ष्य त्वं शौरे मघवमदमुद्वंसितुमनाः कदाचिद् गोपालान् विहितमखसंभारविभवान् निरीक्ष्य त्वं शौरे मघवमदमुद्वंसितुमनाः विजानन्नप्येतान् विनयमृदुनन्दादिपशुपान् अपृच्छः को वायं जनक भवतामुद्यम इति विजानन्नप्येतान् विनयमृदुनन्दादिपशुपान् अपृच्छः को वायं जनक भवतामुद्यम इति कदाचिद् गोपालान् विहितमखसंभारविभवान् निरीक्ष्य त्वं शौरे मघवमदमुद्वंसितुमनाः विजानन्नप्येतान् विनयमृदुनन्दादिपशुपान् अपृच्छः को वायं जनक भवतामुद्यम इति कदाचिद् गोपालान् विहितमखसंभारविभवान् निरीक्ष्य त्वं शौरे मघवमदमुद्वंसितुमनाः विजानन्नप्येतान् विनयमृदुनन्दादिपशुपान् अपृच्छः को वायं जनक भवतामुद्यम इति बबाशे नन्दस्त्वां सुतननु विधेयो मघवतः मखो वर्षे वर्षे सुखयति स वर्षेण पृथिवीं नृणां वर्षायत्तं निखिलमुपजीव्यं महितले विशेषादस्माकं तृणसलिलजीव्या हि पशवः बबाशे नन्दस्त्वां सुतननु विधेया मघवतः मको वर्षे वर्षे सुखयति स वर्षेण पृथिवीं बबाशे नन्दस्त्वां सुतननु विधेयो मघवतः मको वर्षे वर्षे सुखयति स वर्षेण पृथिवीं नृणां वर्षायत्तं निखिलमुपजीव्यं महितले विशेषादस्माकं तृणसलिलजीव्या हि पशवः नृणां वर्षायत्तं निखिलमुपजीव्यं महितले विशेषादस्माकं तृणसलिलजीव्या हि पशवः बबाशे नन्दस्त्वां सुतननु विधेयो मघवतः मको वर्षे वर्षे सुखयति स वर्षेण पृथिवीं नृणां वर्षायत्तं निखिलमुपजीव्यं महितले विशेषादस्माकं तृणसलिलजीव्या हि पशवः बबाशे नन्दस्त्वां सुतननु विधेयो मघवतः मको वर्षे वर्षे सुखयति स वर्षेण पृथिवीं नृणां वर्षायत्तं निखिलमुपजीव्यं महितले विशेषादस्माकं तृणसलिलजीव्या हि पशवः इति श्रुत्वा वाचं पितुरयि भवानाह सरसं दिगे तन्नो सत्यं मघवजनिता वृष्टिरिति यत् अदृष्टं जीवानां सृजति खलु वृष्टिं समुचितां महारण्ये वृक्षाः किमिव बलिमिन्द्राय ददते
इति श्रुत्वा वाचं पितुरयिभवानाह सरसं दिगे तन्नो सत्यं मघवजनिता वृष्टिरिति यत् इति श्रुत्वा वाचं पितुरयिभवानाह सरसं दिगे तन्नो सत्यं मघवजनिता वृष्टिरिति यत् अदृष्टं जीवानां सृजति खलु वृष्टिं समुचितां महारण्ये वृक्षाः किमिव बलिमिन्द्राय ददते अदृष्टं जीवानां सृजति खलु वृष्टिं समुचितां महारण्ये वृक्षाः किमिव बलिमिन्द्राय ददते इति श्रुत्वा वाचं पितुरयिभवानाह सरसं दिगे तन्नो सत्यं मघवजनिता वृष्टिरिति यत् अदृष्टं जीवानां सृजति खलु वृष्टिं समुचितां महारण्ये वृक्षाः किमिव बलिमिन्द्राय ददते इति श्रुत्वा वाचं पितुरयिभवानाह सरसं दिगे तन्नो सत्यं मघवजनिता वृष्टिरिति यत् अदृष्टं जीवानां सृजति खलु वृष्टिं समुचितां महारण्ये वृक्षाः किमिव बलिमिन्द्राय ददते इदं तावत् सत्यं यदिह पशवो नः कुलधनं तथा जीव्यायासौ बलिरचलभर्त्रे समुचितः सुरेभ्योऽप्युत्कृष्ट ननु धरणिदेवा क्षितितले ततस्तेऽप्याराध्य इति जगदित त्वं निजजनान् इदं तावत् सत्यं यदिह पशवो नः कुलधनं तदा जीव्यायासौ बलिरचलभर्त्रे समुचितः इदं तावत् सत्यं यदिह पशवो नः कुलधनं तदा जीव्यायासौ बलिरचलभर्त्रे समुचितः सुरेभ्योऽप्युत्कृष्ट ननु धरणिदेवा क्षितितले ततस्तेऽप्याराध्या इति जगदि तत्त्वं निजजनान् सुरेभ्योऽप्युत्कृष्ट ननु धरणिदेवा क्षितितले ततस्तेऽप्याराध्या इति जगदि तत्त्वं निजजनान् इदं तावत् सत्यं यदिह पशवो नः कुलधनं तदा जीव्यायासौ बलिरचलभर्त्रे समुचितः सुरेभ्योऽप्युत्कृष्ट ननु धरणिदेवा क्षितितले ततस्तेऽप्याराध्या इति जगदि तत्त्वं निजजनान् इदं तावत् सत्यं यदिह पशवो नः कुलधनं तदा जीव्यायासौ बलिरचलभर्त्रे समुचितः सुरेभ्योऽप्युत्कृष्ट ननु धरणिदेवा क्षितितले ततस्तेऽप्याराध्या इति जगदि तत्त्वं निजजनान् भवद्वाचं श्रुत्वा बहुमतियुतास्तेऽपि पशुपाः द्विजेन्द्रानर्चन्तो बलिमददुरुच्चै क्षितिभृते व्यदुः प्रादक्षिण्यं सुभृशमनमन्नादरयुताः त्वमादशैलात्मा बलिमखिलमाबीरपुरतः भवद्वाचं श्रुत्वा
बहुमतियुतास्तेऽपि पशुपाः द्विजेन्द्रानर्चन्तो बलिमददुरुच्चैक्षितिभृते भवद्वाचं श्रुत्वा बहुमतियुतास्तेऽपि पशुपाः द्विजेन्द्रानर्चन्तो बलिमददुरुच्चैक्षितिभृते व्यदुः प्रादक्षिण्यं सुभृशमनमन्नादरयुताः त्वमादशैलात्मा बलिमखिलमाबीरपुरतः व्यदुः प्रादक्षिण्यं सुभृशमनमन्नादरयुताः त्वमादशैलात्मा बलिमखिलमाबीरपुरतः भवद्वाचं श्रुत्वा बहुमतियुतास्तेऽपि पशुपाः द्विजेन्द्रानर्चन्तो बलिमददुरुच्चैक्षितिभृते व्यदुः प्रादक्षिण्यं सुभृशमनमन्नादरयुताः त्वमादश्चैलात्मा बलिमखिलमाबीरपुरतः भवद्वाचं श्रुत्वा बहुमतियुतास्तेऽपि पशुपाः द्विजेन्द्रानर्चन्तो बलिमददुरुच्चैक्षितिभृते व्यदुः प्रादक्षिण्यं सुभृशमनमन्नादरयुताः त्वमादश्चैलात्मा बलिमखिलमाबीरपुरतः